பூவாலை நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த பூவாலை நிகழ்ச்சியில் நம்ம அன்றாடம் ஒரு மூலிகைகளை அறிமுகப்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய வளர்ப்பு முறைகள்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம வீட்டுங்களில் வந்து எல்லாருமே வந்து மாடி தோட்டங்கள்லேயும் வீட்டு தோட்டங்கள்லேயும் வந்து பூச்செடி, காய்கறி செடிகள்லாம் வளர்த்து வருவோம். அதோடு வந்து நம்ம வந்து இந்த மூலிகை செடிகளை நம்ம எப்படி வளர்க்கணும், அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் என்னன்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியில் ஒரு நாளைக்கு ஒரு மூலிகைகளை நம்ம அறிமுகப்படுத்தின்னு வரோம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய மூலிகை என்னென்னு பார்த்தோம்னாக்கா, நிலப்பனைன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து ஒரு கிழங்கு வகையை சேர்ந்த ஒரு மூலிகை. இது நிலப்பனைன்னா நம்ம வந்து பனைமரமாக வளருன்றதெல்லாம் அங்கே கிடையாது. இது வந்து பூமியில் இருக்கும், அதனால தான் நிலப்பனைன்னு பேர். இது வந்து 1 அடி 1.5 அடி வரைக்கும் நீளமாக கிழங்குகள் விரல் அளவுக்கு வளரக்கூடிய அந்த கிழங்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மருந்தாக இருக்குது. நரம்பு தளர்ச்சியை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிழங்குகளுக்கு உண்டு. ஆண் மலடு பெண் மலடுக்கு நல்ல மருந்து, வெள்ளை வெட்டையை தீர்க்கக்கூடியது, உடல் பலத்துக்கு ரொம்ப அற்புதமான மருந்தாக இருக்குது. இந்த கருப்பு அந்த கிழங்கு பார்த்திங்கனாக்கா தோல் வந்து கருப்பாகவும் உள்ளே வந்து நல்ல வெண்ணிறமாக இருக்கும். அந்த கிழங்கு நீளமாக வளரக்கூடியது. இது பூமிகளில் வந்து தோண்டி வெட்டி எடுப்பாங்க. இந்த விருதுநகர், மதுரை மாவட்டங்கள் பக்கங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா இது விவசாய நிலங்கள்லேயே நிறைய வந்து வளரக்கூடிய இதுவாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து இது வந்து களைப்பயிராக வந்து எடுக்கும்போது மக்கள் வந்து இதெல்லாம் எடுத்து நல்லா அவங்க வந்து சுத்தம் பண்ணி மார்க்கெட்டில் வந்து இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து ஒரு வருமானமாக கிடைக்குது. கிராமப்புறங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த தெற்கு சைடு உள்ள மக்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மூலிகைகள்லாம் வந்து சேகரித்து கலெக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் அவங்களுக்கு உண்டு அன்றாடமான அங்கே அவங்களுக்கு தேவைகளுக்கு உண்டான ஒரு வருமானத்தையும் ஒரு விற்பனையாக செய்கிறாங்க. இதெல்லாம் வந்து பொழுதுபோக்காக நம்ம கிராம பக்கங்களில் போகும்போது நெறிஞ்ச முள் எடுக்கிறது, வேப்பம் வித்து, அது மாதிரி கார்போக அரிசி, இது மாதிரி நிறைய முடக்கத்தான், தூதுவளை, இது மாதிரி ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து இயற்கையாக தன்னிச்சையாக வளர்ந்துருக்கிறதெல்லாம் வந்து அவங்க சேகரித்து மார்க்கெட்டிங்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்களுக்கும் வந்து வருமானமாகுது. மக்களுக்கும் வந்து இயற்கையோடு நல்லா வளர்ந்த இது மாதிரி மூலிகைகள்லாம் வந்து கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது நல்ல மூலிகை மருத்துவமும் நல்லா இருக்குது. மக்களும் வந்து பயனடைகிறாங்க நோய் நொடி இல்லாமல். இந்த மாதிரி இயற்கையோடு வளரக்கூடிய மூலிகைகள்லாம் வந்து அதிசக்தியும் அதித்திறனும் மருத்துவத்தன்மைகள் வாய்ந்த மூலிகைகளாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த நிலப்பனை வந்து ஒரு நல்ல ஒரு நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் ஆண்மை குறைவு உண்டான ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னாக்கா நிறைய மருந்துகளில் வந்து சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. இந்த மருந்துகள் வந்து வீரியமாகவும் அதாவது ஆண் மலடு பெண் மலடை போக்கக்கூடிய தன்மைகளை உண்டு. இந்த கிழங்கு வந்து நல்லா நம்ம வந்து பனங்கிழங்கு வகையை சேர்ந்தது. நிலப்பனைன்னு ஒரு இதுக்கு பேர் உண்டு. இந்த பூ வந்து செடி பார்த்திங்கன்னா சிறிய அளவில் நல்லா நம்ம ஓலை மாதிரியே இருக்கும். சின்ன மஞ்சள் நிற பூக்களை பூக்கக்கூடிய இந்த சிறிய செடியினும் இதெல்லாம் வந்து ஒரு செடி வச்சாலே பக்கத்தில் நிறைய கிழங்குகள்லாம் பெருகி வளர்ந்து நிறைய செடிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இது வந்து கிழங்கு மூலிமா வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தாவர செடி. இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்து பாலித்தீன் கவர்கள்லேயும் ஒரு தொட்டிகள்லேயும் வளர்க்கலாம். இதுதான் நிலப்பனைன்னா நம்மளுக்கு வந்து இனம் காண்றதுக்காகவது ஒரு செடிகளை வந்து நம்ம கண்டிப்பாக வளர்க்கணும். இது மாதிரி அரிய வகை மூலிகைகள் வந்து எளிய வகை மூலிகைகள்லாம் வந்து நம்ம கட்டி காக்கும்போது நமக்கு நம்ம பயனாடையரும் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய இளைய தலைமுறைகளும் வந்து இதை பார்க்கணும். இதெல்லாம் பயனாடையணும்னு நம்மளும் வந்து வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இந்த இயற்கை மருத்துவத்தின் மீதும் மூலிகை மீதும் நாட்டங்களை கொண்டு வரணும். அப்படி வரும்போது நம்மளுக்கு வந்து எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் நம்ம இயற்கையோடு ஒன்றி நம்மள வாழலாம், நம்ம குழந்தைங்களையும் நம்ம வளர்க்கணும். நாங்கள்லாம் அது மாதிரி பாரம்பரியமாக வந்ததுனால இன்றைக்கி வந்து நல்ல உலகளாக நம்ம வந்து மருத்துவத்தை வந்து வெளியே கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் இது மாதிரி மூலிகைகள்லாம் நம்ம வந்து அறிமுகப்படுத்தி அதனுடைய பயத்தை போக்கி அதனுடைய மருத்துவத்தன்மைகள்லாம் நம்ம விளக்கமாக எடுத்து சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய நாட்டங்களும் நிறைய ஆர்வலர்களும் நிறைய பெருகி வராங்க. இன்றைக்கி இந்த நிலப்பனையை பற்றி சொல்லியிருக்கோம். இதனுடைய வளர்ப்பு முறை வந்து வீட்டில் நம்ம பாலித்தீன் கவர் தொட்டிகளில் வந்து இந்த கிழங்குகளை வச்சு நட்டோம்னாவே அதுவே வந்து நல்லா தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வந்து மலை சார்ந்த இடங்களும் காடுகள் சார்ந்த தரைக்காடுகளையும் அதாவது தரிசு நிலங்கள் சொல்லக்கூடிய வந்து இந்த மேட்டுப்பாங்கான வந்து தரிசு நிலங்கள் வந்து இது தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு அற்புதமான கிழங்கு தாவரம். இது நீட்டாக நீளமாக இருக்கும் அந்த கிழங்கு. இது வந்து நல்ல ஒரு மருத்துவத்தன்மைகள். இந்த கிழங்கு வந்து நம்ம எப்படி மருந்தாக்குறது, இந்த கிழங்கெல்லாம் நம்ம தோண்டி எடுத்துன்னு வந்து நல்லா உலர்த்தி பொடியாக கட் பண்ணி அலசி நம்ம உலர்த்தி காய வச்சு டெய்லி பசும்பாலோடு சாப்பிட்டு வந்தோம்னாக்கா ரொம்ப அற்புதமான நரம்பை முறுக்கேற்றக்கூடிய தன்மைகள் இந்த கிழங்குகளுக்கெல்லாம் உண்டு. நரம்பு தளர்ச்சியை போக்கும், ஆண்மை குறைபாடு, குழந்தையின்மை குறைபாடு, மலட்டுத்தன்மையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிழங்கு. இது பார்த்திங்கன்னா தன்னிச்சையாக வந்து வளரக்கூடிய ஒரு தாவரம். இப்போ நம்மளுக்கு வந்து கிடைக்காதவங்க வந்து நம்ம நாட்டு மருந்து கடையிலே இந்த நிலப்பனை பவுடர்னு சோறணுன்னு கேட்டோம்னாக்கா கிடைக்கும். அதை வாங்கி நம்ம பயனடையலாம். ஏன்னா வந்து எல்லோருக்குமே வந்து இதெல்லாம் வந்து அது இருக்கிற இடத்த தேடி போக முடியாது. அது மாதிரி வளர்க்கணுன்றவங்க வந்து நர்சரிகளே கிடைக்கிது. சில அரிய வகை மூலிகைகள்லாம் நிறைய நர்சரி கார்டன்களில் வந்து இப்போ மூலிகையும் கூட சேர்த்து விற்பனை செய்கிறாங்க. அது மாதிரி வாங்கி நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் வளர்த்து நம்ம அதெல்லாம் நம்மளும் பயனடையலாம். நம்ம வரும் நண்பர்களுக்கும் இந்த மூலிகைலாம் வந்து நம்ம அறிமுகப்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம அறிமுகப்படுத்தி இருக்க மூலிகை வந்து நிலப்பனையை பற்றி இப்போ சொல்லியிருக்கோம்.
அதனுடைய மருத்துவத்தன்மைகள், அதனுடைய வளர்ப்பு முறையெல்லாம் சொல்லியிருக்கோம். மீண்டும் நாளை அடுத்த ஒரு மூலிகைகளோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.